Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங்காக நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிரும். யாரெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சிரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த எல்லா பேருக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணிச்சு பார்த்தா காலேஜுக்கு நீங்கள் போகணும். சரியா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற அப்டேட்டை இப்போ நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்தவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போகணும். இது எல்லாமே 17ஆம் தேதிக்குள்ளே போகணும். போகிறப்ப உங்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரையும் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே சார், இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி சார் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் நீங்கள் டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போது வெப்சைட் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். சரியா, 10 மணி இல்லை 9:30 மணிக்கு மேலே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும். அந்த டைம் தான் நமக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அப்போ எப்பயும் போல் லாகின் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டு கீழே இருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கிடச்சிடும். சரியா, அப்போ 17ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கோ இல்லை வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்வேர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜுன்னு சொல்லும் போது எப்படி இருந்தாலும் ஃபீஸ் வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த இடத்துல நமக்கு என்னாச்சு பார்த்தா போட்டிருப்பாங்க. சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த இடத்துல என்னாச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டு இந்த இடத்துல ஃபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. காலேஜில் போய் சப்மிட் பண்ண போனீங்கன்னா ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத காலேஜில் நீங்கள் கேட்டுங்க. இதுவே டிஎஃப்சியில் போய் நீங்கள் சப்மிட் பண்ண போனீங்க அப்படின்னா டிஎஃப்சியில் இந்த இடத்துல ஃபீஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் எந்த வித ஃபீஸும் கட்டவே தேவையில்லை. இப்போ இவருக்கெல்லாம் பாருங்கள் ஃபீஸே கொடுக்கல. சரியா, அதனால் எந்த வித ஃபீஸும் இவர் வந்து கட்ட தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் போடாமல் காலேஜுக்கு நீங்கள் போகிற மாதிரி, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபீஸ் எதுவும் போடலை அப்படின்னா நீங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அட்மிஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக காலேஜில் பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் சார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் வேணும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் வேணும். சரியா, அதே மாதிரி 12th, அதாவது 11th 12th மார்க் ஷீட். சரியா, உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்கல, அதனால் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிசி வேணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வேணுமா வேணாமாங்கிறது அது காலேஜை பொறுத்தது. சரியா, அதுக்கப்புறம் பெர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லா பேருக்கும் தேவையில்லை. யாரெல்லாம், அதாவது வெளி ஸ்டேட்லேருந்து வெளி மாநிலத்துக்கு யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். சரியா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக தேவைப்படும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் இல்லை ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெவ்யூஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்ரீலங்கன் தமிழாக இருந்தீங்கன்னா அந்த ரெவ்யூ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரியா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரு தடவை என்னாச்சு பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. நாளையிலேருந்து கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.